பொதுவாக வந்து உங்கள் சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்கும்பொழுது சொந்தமாக வீடே இல்லை, எனக்கு எது சொந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி நகைச்சுவையாக சொல்லுவாங்க. மனமுனாங்கிற பேர் அதில் ஆட் பண்ணது, அதில் சேர்த்தது வந்து பின்ன உள்ள டைம்ல ஒரு கோயில், எரியோடு சிறு ஒரு கோயில் இருக்கிறதுனால 2-3 கோயிலூர் இங்கே பக்கத்துல இருக்கு. அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர்களை வந்து நான் அந்த ஆசிரியர்கள் நம்ம சொல்லுவோம், இன்னைக்கெல்லாம் வந்து அப்படிப்பட்ட ஆசிரியர்லாம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆசிரியர்கள். என்னுடைய கணித ஆசிரியர் வந்து பிராங்க்லின் சொல்லி ஒரு சார். மனமுனாவுடைய வளர்ச்சியில நிறைய பேர் அவருக்கு அந்த நேரத்துல அவருடைய நண்பர்கள், அவங்களுடைய மைத்துனர், இவங்கெல்லாம் ஒரு பெரிய பங்களிப்பாட்டு இருக்காங்க. நாங்க எங்களுக்குள்ள பசங்களுக்குள்ள பேசிக்கிறது, இந்த இடம்லாம் வந்து மானமுனா கொடுத்தது அந்த காலத்துல உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நாங்க பேசிக்குவோம். எங்க மனமுனா அவர்கள் திண்டுக்கல் மாநகராட்சிக்கு தலைவரா இருந்திருக்காங்க. அப்போ வந்து இந்த மானமுனா குடும்பத்துல வந்து எப்பயுமே ஒரு சமூக பணி வந்து இருந்துகிட்டே இருக்குன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்சது தமிழ்நாடு முஸ்லீம் தொண்டு இயக்கத்தோடு சேர்ந்து நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணீங்க. சந்தோஷப்படுறாங்க. இந்த கேள்வி நம்ம முதவே கேட்டிருக்கணும், ஹூ இஸ் முகமது இஸ்மாயில் சிங்? பொதுவாக வந்து உங்கள் சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்கும்பொழுது சொந்தமாக வீடே இல்லை, எனக்கு எது சொந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி நகைச்சுவையாக சொல்லுவாங்க. ஆனால் திண்டுக்கல்லில் சொந்தமாக ஒரு ஊரே வச்சு மானாமுனா கோவிலூர்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லுடைய அடையாளங்களில் ஒன்றா த லெகசி ஆஃப் திண்டுக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நபர்கள் 6 நபர்களை எண்ணும் பொழுது இதில் முக்கியமாக தவிர்க்க முடியாத ஒரு குடும்பம் அப்படின்னா திண்டுக்கல் மானாமுனா அவர்களுடைய குடும்பம் அப்படின்ட்டு அந்த குடும்பத்திலிருந்து அந்த குடும்பத்தை சார்ந்த மதிப்பிற்குரிய அண்ணன் டாக்டர் முகமது இஸ்மாயில் சேட் அவர்கள் நம்மோடு இன்னைக்கு பாட்காஸ்ட்ல பேசுறதுக்காக வருகை தந்திருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்காங்க. இப்போ உங்க குடும்பத்தை பத்தி இப்ப கடந்த தலைமுறை எங்களுக்கு தெரியும், இன்றைய இருக்கக்கூடிய தலைமுறைக்கு வந்து மானாமுனா அப்படிங்கிறது ஒரு பெரிய லெகசி திண்டுக்கல்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி திண்டுக்கல்ல வந்து we cannot avoid that family. நம்ம திண்டுக்கலுடைய பெருமையை பத்தி பேசணும், திண்டுக்கலுடைய பாரம்பரியத்தை பத்தி பேசணும் அப்படின்னா மானாமுனா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த லெகசி ஃபேமிலி இன் திண்டுக்கல். ஸோ அந்த ஃபேமிலியை பத்தி மானாமுனா அவர்களை பத்தி கொஞ்சம் சொல்லுவேன். எல்லாம் உள்ள இறைவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கிறேன். மானாமுனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மறைந்த மர்ஹூம் முகமது அப்துல் காதர், அவருடைய முழு பெயர் வந்து முகமது அப்துல் காதர். அவருடைய இனிஷியல் வந்து மானாமுனான்னு சொல்கிறாங்க. 1900 பிறந்து 1927 32 வியாபாரத்தை பெரிய அளவில் ஏற்றுமதியாளராக, அன்னைக்கு தேதியில் வந்து உப்புத்தோல், பதப்படுத்தப்பட்ட தோல், அந்த வியாபாரத்தில் ஏற்றுமதியாளராக இருந்திருக்காங்க. அவருடைய பங்களிப்பு சமுதாயம் உடைய வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, இதை தாண்டி கல்விக்கு வந்து பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஏன்னா இன்னைக்கு இறைவனுடைய கிருபையை கொண்டு ஒருத்தர் 100 வருடங்கள் கழித்தும் ஒருத்தர் பேசப்படுறாரு அப்படின்னு சொன்னால் நான் நம்பக்கூடியது அவருடைய வியாபாரத்தினுடைய வளர்ச்சியை விட அவர் பொது காரியங்களில் ஈடுபட்ட விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அவர் தெரிய வர்றார். ஸோ அவருடைய வியாபாரம் தொழிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கோவிலூருங்கிற அந்த கிராமத்தில் என்ன செக்குடைய தொழிலில் இருந்திருக்காங்க, மற்றும் விவசாயம் தொழிலில் இருக்காங்க. அப்புறம் அவர் சகோதரர்களுடன் சேர்ந்து இங்கே வராரு திண்டுக்கலுக்கு. 1900 அவர் கோவிலூரில் இருக்கிறாங்க. பிறந்தது 1927 32 காலத்துல தான் இங்கே வராரு, திண்டுக்கலுக்கு வராரு. பிறந்தது எல்லாமே வந்து கோவிலூர் தான். அப்ப அந்த ஊருடைய பேர் என்ன? அந்த ஊருடைய பேர் கோவிலூர் மட்டும். ஆமா, மனமுனாங்கிற பேர் அதுல ஆட் பண்ணது, அதுல சேர்த்தது வந்து பின்ன உள்ள டைம்ல ஒரு கோயில், எரியோடு சிறு ஒரு கோயில் இருக்கிறதுனால 2-3 கோயிலூர் இங்கே பக்கத்துல இருக்கு. ஸோ அதனால அந்த பேரோட அவர் அந்த ஊரை அடையாளப்படுத்தி அழைக்கப்படுறாங்க. ரொம்ப முக்கியமான காரணம், அவர் அந்த வியாபாரத்துல இதை தாண்டி 1960 டைம்ல அவருக்கு உஸ்தாதா இருந்தவர், அவருடைய இளமை பருவத்துல உஸ்தாதா இருந்தவர் கொழும்பு சையது முகமது ஆலிம் அப்படிங்கிற ஒரு பெரியார். அவர் வந்து கொழும்புல இருந்து வந்து மற்ற ஊர்களுக்கெல்லாம் வந்து கோயிலூருக்கு வராரு. அங்க இவருக்கு வந்து அவர் வந்து ஒரு ஆன்மீக பயணம். ஆமா, ஆன்மீகம் பிளஸ் அந்த இஸ்லாமிய பாடத்திட்டத்துல மழலையர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காகவே அந்த சிலபஸை அப்பய தேதியில அப்ப இவர் அவரோட ஸ்டூடெண்டா இருக்கார், அவரோட மாணவரா இருக்கார். இது வந்து சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி 1930s 40s முன்னாடி. அந்த அவருடைய ஆசிரியர் பேர்லயே இவர் 1960 ஆரம்பிச்ச அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த பேரை வைக்கிறார்.
இது வந்து எங்கேயுமே நீங்க கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய பேரை தான் வைப்பாங்க. எல்லாருமே இப்ப நான் ஒரு இது ஸ்தாபனம் ஆரம்பிக்கிறேன்னா என் பேர்ல இருந்தா தான் நாளைக்கு இணைய மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இவர் அதை யார் இவருக்கு கல்வியை ஆரம்பம் பயிற்று கொடுத்தாரோ அவர் பேர்லயே அந்த கல்வி சாலைக்கு பேர் வைக்கிறார். அவங்க கொழும்பு சையது முகமது ஆலிம் வந்து ஸ்ரீலங்காவில இருந்து பயணப்பட்டு இந்தியாவுக்கு வர்றாங்க. வரும்பொழுது கோயிலூருக்கு வர்றாங்க. வர்றப்ப இவங்க மானாமனா அவங்களுக்கு வந்து இவங்களோட ஒரு அறிமுகம் ஏற்படும். அறிமுகம் ஏற்பட்டு தன்னை வந்து அவங்க சீடனாக மாணவராக அவர் வந்து அப்ப ஒரு ஸ்காலரா. ஆமா, அவர் வந்து பெரிய ஸ்காலர். அவர் வந்து ஸ்ரீலங்கால இருந்து இங்க பயணம் பண்ணி, அப்பெல்லாம் கடல் வழியா உள்ள பயணம் தான் பண்ணி வந்து அவர் சிறந்த ஆலிம். ஆனா அந்த ஆலிம்களுக்கு உள்ள பெரிய பாடசாலை அப்ப வேலூர் பாக்கியாத்த சாலையால் தான். அதுவும் 100 வருஷத்துக்கு, இன்னைக்கு 125 வருஷத்துக்கு மேல பழமையானது. அங்க போய் திரும்ப அவர் முறையா அந்த ஆலிமுங்கிற பட்டப்படிப்பை முடிச்சுட்டு இங்க வரார். இங்க வந்து இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இஸ்லாமிய கல்வி மற்ற விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கார். அவர்கிட்ட இவர் மாணவராக இருந்திருக்கார். மானவங்கிற அவர் மாணவர். முகமது ஆலிம் வந்து அங்கேயே வஃபாத் ஆயிட்டாங்க. ஆமா, அங்க இன்னைக்கும் அங்க அவங்களுடைய அடக்கஸ்தலம் அங்கதான் இருக்கு, கோயிலூர்ல. எந்த வயசுல அவங்க இந்தியாவுக்கு கோயிலூர் வரும்பொழுது குறிப்பாக எத்தனை வயசு அவங்களுக்கு? எத்தனை வயசு அவங்களுக்கு வந்து எனக்கு அந்த கரெக்டான டேட்ஸ் நான் செக் பண்ணி சொல்றேன். 1880 காலத்துலதான் அவர் வர்றாரு. ஏன்னா ஆமா, அவர் வந்துடுறாரு. காரணம் இல்ல, கோயிலூருக்கு வரல, தமிழ்நாட்டுல வந்து 1905-10 காலத்துல. அவரோட மறைந்த வருடம் எனக்கு கரெக்டா தெரியல, நான் உங்களுக்கு அதை சொல்றேன். அவருடைய காலம் வந்து ஒரு 1940க்குள்ளேயே முடிஞ்சிருதுன்னு வைங்களேன். ஆனா இவர் வந்து அதை அவருடைய மாணவருங்கிற முறையில அந்த ஊர்லயே ஒரு ஏழைகளுக்காக, அந்த பக்கத்துல உள்ள கிராம மக்களுக்காக அந்த கல்வி சாலையை அமைக்கிறாரு. அதுக்கு அவருடைய பேரை வைக்கிறார். இன்னைக்கு ஷார்ட்டா அது இங்கிலீஷ்ல CSMA ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்றோம். அதனுடைய முழு பேர் கொழும்பு சையது முகமது ஆலிம் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த தருணத்துல வந்து நான் அந்த பள்ளியினுடைய மாணவன் தான் அப்படிங்கிறது பெருமையாகவே சொல்லுவேன்னு நான் ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். நான் படித்த காலகட்டத்திலே திண்டுக்கல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடங்கள் வந்து ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப டாப் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அப்பயே ஒரு தாட் என்ன, ஒரு டாக் ஆஃப் த டவுன் என்னவா இருந்துச்சுன்னா, மானாமனா கோயிலூர்ல இந்த பையனை சேர்த்து விடுங்க, அடி பிச்சிருவாங்க, அங்க வந்து அவ்வளோ கண்டிஷனா இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அடிப்படையில நான் இடையே வந்து அங்க 9th 10th வந்து அட்மிஷன் போட்டாங்க. எனக்கு 10th வந்து நல்ல ஒரு மார்க் எடுத்தேன். நான் 420 மார்க். நான் வேற ஒரு பள்ளிக்கூடம் வேற ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். அந்த ஸ்கூல்ல எனக்கு அவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பேன்னு தெரியல. பட் அந்த டீச்சர்ஸுடைய டீச்சிங் வந்து ரியலி ஃபர்ஸ்ட் வெரி ஆசம். ஏன்னா அவங்க அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர்களை வந்து நான் அந்த ஆசிரியர்கள் நம்ம சொல்லுவோம் இன்னைக்கெல்லாம் வந்து அப்படிப்பட்ட ஆசிரியர்லாம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆசிரியர்கள். என்னுடைய கணித ஆசிரியர் வந்து பிராங்க்லின் சொல்லி ஒரு சார், அவங்க இருக்கிறாங்களான்னு தெரியல. அவர் கணிதம் நடத்தி ஒரு கடைசி பெஞ்சில் இருக்கக்கூடிய மாணவனுக்கும் அவர் நடத்தக்கூடிய மேக்ஸ் வந்து தெரியும். அவர் நடத்தக்கூடிய மேக்ஸ் புரியாத மாணவன் ஒருத்தர் கூட அது இருக்க மாட்டார், அந்த அளவுக்கு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாரம்பரியமான ஸ்கூல் வந்து அவ்வளவு நல்ல ஒரு எஜுகேட்டட் ஸ்காலர்ஸ் ஆர் வெல் டேலண்டட் டீச்சர்ஸ் இந்த அந்த ஸ்கூல் வந்து இன்னைக்கும் அதே தரத்தோட செயல்படுதுன்னு எடுத்துக்கலாம். அதாவது முதல் நீங்க படிச்ச காலகட்டம், அதுக்கு உள்ள காலகட்டத்தை நம்ம பார்க்கணும். அப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி திண்டுக்கல்லுடைய ஊர்லயே ரொம்ப குறிப்பிட்ட சில கல்வி ஸ்தாபனங்கள் தான் இருந்தது, பள்ளிக்கூடங்கள் தான் இருந்தது. அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அந்தந்த அந்த ஊர்ல இருந்தக்கூடிய முக்கியஸ்தர்களை இந்த கல்வி ஸ்தாபனங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ஆர்வப்படுத்தினாங்க. மறைந்த தமிழ்நாடுடைய முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் இந்த பணியை எல்லாரும் சிறப்பாக செஞ்சாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். மானாமுனாய் அவங்க இவங்களோட எல்லாம் சந்திச்சிருக்காங்க நிறைய. இப்ப அந்த காலகட்டத்தில் கோயிலூர்ல இந்த ஸ்தாபனத்தை, இந்த கல்வி சாலையை ஆரம்பிக்கிறப்ப சிறந்த ஆசிரியர்களை நியமிக்கிறாங்க. இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும். நீங்களும் ஒரு பேர் சொன்னீங்க. இப்ப இவரு மானாமுனா ஒரு இஸ்லாமியர். அப்ப வெறும் இஸ்லாமியர்களான ஆசிரியர்களா நியமிக்கலாம். ஆனா யார் சிறந்த ஆசிரியர்களோ, அந்த பணியை சிறப்பா செய்யறதுக்கு இருக்காங்களோ அவங்கள அவர் தேர்ந்தெடுத்து, ஸோ இதே ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு குவாலிட்டிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலை அதை கம்பேர் பண்றப்ப நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துருச்சு. ஆங்கில பாடத்திட்டம், இங்கிலீஷ் மீடியம், CBSE மெட்ரிகுலேஷன் அப்படின்னு நிறைய வியாபாரம் ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம இன்ஸ்டிடியூஷனை கம்பேர் பண்றப்ப அந்த நேரத்தில் இருந்ததுக்கும் கொஞ்சம் மாறுதல் நிச்சயமா இருக்கும். நான் வந்து அதே தரத்துல இருக்குங்கிறத நான் சொல்றதா இருந்தா மிகப்படுத்தின மாதிரி ஆயிரும். அது வந்து இன்னைக்கு உள்ள காம்படிஷன், இன்னைக்கு உள்ள சூழல் வேற. நீங்க சொன்னீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான டிசிப்ளினான, அதுக்கு நான் ஒரு விவரம் சொல்லணும். எங்க ஃபாதர்
ஹாஜி முகமது அலி சாப் அவங்க இப்பயும் சொல்லுவாங்க, அவங்க ஃபாதர் அதாவது மானாமுனா அவர்கள் கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. நீங்க கல்வியால நீங்க ஒண்ணு பயிற்றுவிக்கக்கூடியவரா இருப்பீங்க, இல்ல ஒரு மாணவரா இருப்பீங்க, இல்ல முடித்த ஒரு பட்டதாரியா இருப்பீங்க. உங்களுக்கு அவர் வந்து அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துவாரு. காரணம் அவர் படிக்கல, எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கறத ரொம்ப தூரம் மானாமுனா அவர்கள் வந்து படிக்கல. ஆமா, அவர் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கலாம், இல்ல 4th ஸ்டாண்டர்ட், எனக்கு அது கரெக்டா தெரியல. கிட்டத்தட்ட காமராசர் மாதிரி. காமராசர் ஆனா அவர் இந்த படித்தவர்களுக்கும் கல்வி சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தாபனத்துக்கும் அவர் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்குன்னு சொன்னா, வியாபாரத்துக்கு எந்த அளவுக்கு அவரு கவனமா இருக்கணும்னு நினைப்பாரோ அதை விட 2 மடங்கு இந்த கல்வி ஸ்தானத்தை சிறந்து வரணும் மாணவர்கள். முக்கியமா ஏன்னா ஃபீஸ் இல்லாம தான் இருக்கும் கிராம மக்கள், ஆனா அவங்க எல்லாம் இங்க வரணும், வந்து படிக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கமா இருந்தது. இப்ப இந்த மானாமுனா அவர்கள் வந்து பிறக்கும் பொழுது செல்வந்தராக பிறந்தவரோ? அவர் பிறக்கிறப்ப ரொம்ப அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து பிறந்தவர் தான். செல்வங்கள் இதெல்லாம் வந்து அவருடைய வியாபாரத்துக்கு அப்புறம் 1930க்கு மேலதான். அவர் வந்து பிச்சையம்மாளுங்கிற கூடிய எனது பாட்டி, அதாவது என்னுடைய ராதிமான்னு நம்ம சொல்லுவோம், அவங்கள 2வது மனைவியா மணக்கிறார். முதல் மனைவி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் 2வது மனைவியா வராங்க. அவங்களுடைய சகோதரர், அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் மானாமனுடைய லைஃப்ல, மறைந்த மருகும் CKM ஜமால் முகமது சாபட் அவங்களோட பேரு. அவருடைய பங்களிப்பு, அவருடைய மைத்துனர், அவருடைய தங்கையுடைய கணவர் மானாமுனாக்கு பெரிய அளவுல இருந்தது அந்த ஆரம்ப கட்டத்துல. அவர் கோயிலூர்ல இருந்து இங்க வந்தப்ப அவருடைய வீட்டுல தான் இருக்காங்க. இந்த குழந்தைகள் 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் பிறக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் தான் அவருடைய வியாபார வளர்ச்சி இருக்கு. ஸோ எப்பவுமே நான் என்னுடைய மைத்துனருக்காக நான் சில தியாகங்கள் பண்றேன் அப்படின்னு, இது வந்து ஒரு நேச்சுரலான விஷயம். என்னோட சகோதரி என்னுடைய தங்கையோட கணவருக்காக நான் சில விஷயங்களை தியாகம், அதுக்கு அவர் பெரிய எக்ஸாம்பிள். கரெக்டா சொன்னீங்க. அது வந்து பெரிய விஷயங்கள். ஏன்னா மானாமுனாவுடைய வளர்ச்சியில நிறைய பேர் அவருக்கு அந்த நேரத்துல அவருடைய நண்பர்கள், அவங்களுடைய மைத்துனர், இவங்கெல்லாம் ஒரு பெரிய பங்களிப்பாட்டு இருக்காங்க. அவங்க வந்து விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க, சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்து திண்டுக்கலுக்கு வந்து இங்க தொழில். ஆமா, அதுக்கு முன்னாடியும் சின்ன சின்ன தொழில்கள் அங்க செய்யறாங்க. அதுக்கப்புறம் இங்க இந்த தொழிலை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திண்டுக்கல் வந்து தோல் தொழிலுக்கு ஒரு மையமா இருந்திருக்கு அந்த டைம்ல. ஸோ அப்ப வந்து மற்ற, அதாவது தோல் தொழில உப்புத்தோலை வாங்கி தோலை பதப்படுத்தி இங்கேயே விற்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு பெரியமேட்டில். அதை எக்ஸ்போர்ட் பண்றதுங்கிறது பாருங்க, கல்வி அறிவு குறைவா இருந்து அந்த நேரத்துல எந்த கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய தகவல் விஷயங்கள்லாம் கம்மியா இருக்க காலத்துல அவர் ஒரு ஏற்றுமதியாளராக இருக்காரு அப்படின்னு சொன்னா, இது வந்து உண்மையிலே அவர்கிட்ட இருந்த ஒரு விடாமுயற்சி, கடின உழைப்பு, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியா இருந்தார். ஒரு வில் பவர். ஆமா, அது வந்து உண்மையிலே நம்ம எல்லாருமே இன்னைக்கு நிறைய கல்வி படித்தவங்க, இப்ப நான் பிராங்கா சொல்லணும், நிறைய கல்வி படிச்சதன் காரணமா முடிவெடுக்க பயப்படுறோம். அவங்க வந்து கல்விய குறைந்து படித்தாலும் அந்த முடிவெடுக்கிற விஷயங்கள்ல ரொம்ப தைரியமா எடுத்து செஞ்சாங்க. இப்ப அவங்க வந்து இப்போ கல்வி நிலையம் ஆரம்பிச்சிட்டாங்க. கல்வி நிலையம் ஆரம்பிச்சுட்டு அந்த கல்வி நிலையத்தை அங்க அவங்க தான் மேனேஜ் பண்ணாங்களா, இல்ல அங்க அதை மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டு திண்டுக்கல் பண்ணாங்க? இதெல்லாம் இது நடந்த காலம் 1960s அந்த மாதிரி. ஆமா, அதாவது அவர் 1973ல உடல்நல குறைவு ஏற்படுது. 1975ல அவரு மறைந்துடுறாரு. அவங்க எங்க அடக்கம்? அவங்க வந்து இங்க நம்ம பேம்பூர்ல இருக்க மானாமுனா பள்ளிவாசல் நதர்சா தெருவில் இருக்கக்கூடிய பள்ளியில தான் அவர் துணைவியாரு, அவருடைய பேரன், மற்ற இப்ப அவருடைய மகன்கள் 2 பேரு எல்லாம் அங்கதான் அடங்கியிருக்காங்க. அவர் அந்த டைம்லயே, அதாவது வியாபாரத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொன்ன, இன்னைக்கு ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்னு ஒரு வார்த்தையை சொல்றோம். அதாவது தகுதியானவர்களை வைத்து அந்த துறையில சிறந்தவர்களை வைத்து நிர்வாகம் செய்யறது. நான் தான் முதலீடு போட்டிருக்கேன், நான் தான் முதலாளி அப்படிங்கிற காரணத்துக்காக எல்லா முடிவையும் நான் எடுக்கிறேன்னு உள்ள தன்மை வேற. யாரு அந்த முடிவை எடுத்தா கரெக்டா இருக்குமோ அவங்கள அந்த துறையில அமர்த்தி அவங்கள்ட்ட இவர் விவரங்கள் தெரிஞ்சு இவருடைய அனுபவத்தையும் அவங்கள்ட்ட பகிர்ந்து அவர் சிறந்த முறையில வியாபாரத்தையும் சிறந்த முறையில இந்த கல்வி ஸ்தாலையும் நடத்தினாங்க. நீங்க சொல்றப்போ, உங்க அனுபவத்தை சொல்றப்போ ஒரு சிறந்த வாத்தியாருடைய பேரை சொன்னீங்க. அது மாதிரி அங்க இருந்த எல்லாருமே அவங்களுடைய துறையில சிறந்த ஆசிரியர்கள், சிறந்த நிர்வாகஸ்தர்களா இருந்தாங்க. அவங்கள வச்சுதான் அந்த ஸ்தாபனத்தை அவர்
நடத்துறாரு. குடும்பஸ்தர்கள் வந்து ரொம்ப அவர் எழுதின அந்த 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 ஸ்தாபனத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட்ல அவர் குடும்பஸ்தர்களுடைய பங்களிப்பை முறையா செஞ்சிருக்கார். அதாவது எல்லா விஷயத்திலையும் அவங்களுடைய முடிவுகள் எடுக்க முடியாது. அந்த ஹெட் மாஸ்டர்னு சொல்லக்கூடிய தலைமை ஆசிரியர் அவர் எந்தெந்த விஷயங்கள்ல முடிவெடுப்பார். தலைமை ஆசிரியரை நியமிச்சு குடும்பத்தார்களுக்கு ஈக்குவலா அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தார். அப்போ ஒரு ட்ரஸ்ட், அந்த சொசைட்டியில் அந்த ட்ரஸ்ட் டீடில் பாத்தீங்கன்னா குடும்பத்தார்கள் இருப்பாங்க, தலைமை ஆசிரியரும் இருப்பார். அதாவது அந்த ஸ்தாபனத்தை எப்படி நடத்தணுமோ, யார் நடத்தினா சரியா இருக்குமோ அவங்கள வச்சு நடத்த ஒரு குரல் சொல்லுவார், இதனால் இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு சொல்லி ஒரு திருக்குறள் வரும். இவர்கிட்ட அந்த டேலண்ட் இருந்துச்சுன்னா இதை இவர் பார்க்கணுங்கிற மாதிரி அந்த காலத்திலேயே வந்து ஒரு தீர்க்கமான முடிவு. அது ரொம்ப பெரிய விஷயம். நான் முதலீடு செஞ்சிருக்கிற முதலாளி, நான் தான் முடிவு எடுப்பேன் அப்படிங்கறது எங்கேயுமே அவர் செய்யல. நீங்க அவரை பார்த்திருக்கீங்க? நான் வந்து 73 மார்ச் மாசம் பிறக்கிறேன். அந்த டைம்ல தான் அவருக்கு சிக்காரார். எனக்கு வந்து என்னுடைய பெற்றோர்கள் மற்றவங்க, அப்ப எங்க தகப்பனாருக்கு 2வது குழந்தை, நான் ஆண் குழந்தையா பிறக்கிறேன். எனக்கு முகமது இஸ்மாயில்னு பேர் வந்ததுக்கு காரணம் ரொம்ப முக்கியமான விஷயம். 1967 இவரது மூத்த மகன், எனக்கு பெரிய பெரியத்தா மானாமுனா அவருடைய மூத்த மகனார் முகமது இஸ்மாயில் அவர் பேர். அவர் வந்து உடல் நலக்குறைவால் இறந்துடுறார். பெங்களூர்ல அவர் ட்ரீட்மெண்ட்ல வந்து இறந்துடுறார். அண்ணா பெரியவர், அவர் தான் 5 சகோதரர்கள்ல பெரியவர். அவர் இறந்ததுக்கு அப்புறம் பிறந்த முதல் ஆண் குழந்தை அந்த ஃபேமிலிங்கிறது, அந்த அடுத்த பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைனா அந்த பேரை வைக்கிறாங்க. ஆனா அந்த பேரை சொல்லி செல்லமா கூப்பிட முடியாதுங்கிறதுக்காக சேட்டுங்கிற பேரும் அதுல ஆட் ஆகுது. ஸோ இப்படித்தான் எனக்கு வருது. அப்ப நான் பிறந்த டைம்ல அவர் சிக்கானா கூட இந்த பேரை வச்சு அவருடைய பிரியத்தை வெளிக்காட்டுறார். அது என்னோட பெற்றோர்கள் என்கிட்ட சொன்னது, முகமது இஸ்மாயில்னு பேர் வச்சு. ஆனா அந்த பேரை சொல்லாம. ஸோ நான் அவரை பார்க்கல, 2 வயசு இருக்கும் நான் அவர் மறைந்தப்ப. இப்போ அவர் வந்து திண்டுக்கல்ல வந்ததுக்கு அப்புறம் திண்டுக்கல்ல பெரிய ஃபேக்டரி வைக்கிறாங்க, லெதர் ஃபேக்டரி அந்த மாதிரி வைக்கிறாங்க. ஆமா, திண்டுக்கல்ல மட்டும் இல்ல, திண்டுக்கல்ல தோலுக்கு வந்து அப்பயே 4 சிறிய பெரிய ஃபேக்டரிஸ். அதாவது சிறிய ஃபேக்டரினா அந்த பதப்படுத்தக்கூடிய தொழிலுக்கு உள்ள பேசிக்கான ஃபேக்டரி. அது இன்னைக்கும் இருக்கு. நம்ம சிகேசி மகாலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அவருடைய மகளுக்கு அவர் கொடுத்த ஃபேக்டரி. அப்புறம் கேஎம்ஏ டேனரிஸ்ன்னு சொல்லி அதெல்லாம் 80களில் வருது. ஆனா அவர் இருந்த காலத்திலேயே உப்புத்தோல்ல இருந்து வெஜிடபிள் டேன்னு சொல்லக்கூடிய இஐ, அதான் திண்டுக்கலுக்கு ஃபேமஸ் ஆனது. அந்த இதுக்கு 3 ஃபேக்டரி நடத்துறாரு. பெரிய அளவுல அதிகமான பேரை வேலைக்கு வைத்து பெரிய அளவுல இங்க பண்ணி, இங்க இருந்து பெரியமேட்டுக்கு போய் அங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆகும். அப்புறம் சென்னையில ஃபேக்டரிஸ் நிறுவுறாங்க. இது அவருக்கு அடுத்து அவருடைய பிள்ளைகள் வந்து இது எல்லாத்தையும் அடுத்த தளத்துக்கு கொண்டு போறாங்க. இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்பொழுது நாங்கள் வந்து 9C ஒரு பஸ் இருக்கும், அந்த பஸ்ஸில் தான் போவோம். அப்போலாம் பஸ்ஸஸே ரொம்ப ரேர், 2 பஸ் தான் இருக்கும். 6 ஒரு பஸ் இருக்கும், 9C ஒரு பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸில் தான் போவோம். அந்த பஸ்ஸில் போகும்பொழுது சீனப்பாடி பைபாஸ் பக்கம் அந்த பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த சீனப்பாடி பைபாஸ்ல வந்து ஒரு போலீஸ் குவார்டர்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் எங்களுக்குள்ள பசங்களுக்குள்ள பேசிக்கிறது, இந்த இடம்லாம் வந்து மானம்ல கொடுத்தது அந்த காலத்தில் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நாங்கள் பேசிக்குவோம். இது எந்த விதத்தில் ஒன்றும் அரசுக்கு நீங்க நிறைய இடம், அதாவது ஒரு சட்டம் இருந்துச்சு, நில உச்சவரம்பு சட்டம் சொல்லி, லேண்ட் சீலிங் ஆக்ட். இது எந்த வருஷத்துல வந்ததுன்னு தெரியல. ஆனா அந்த 60 காலத்துலன்னு வைங்களேன், இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் 1947க்கு அப்புறம் தமிழ்நாடு அளவில் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா அந்த சட்டங்கள் இருந்தது. தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் அப்படின்னா, வியாபாரிகள் இண்டிவிஜுவல்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு இடத்துக்கு மேல வச்சிருந்தா அதை வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுவாங்க இந்த சட்டத்தின் கீழ். இப்ப திண்டுக்கல்லையே நீங்க சொல்லக்கூடிய அதே கிட்டத்தட்ட 100 ஏக்கர் இன்னைக்கு காவல் நிலையத்துக்குள்ள பயிற்சி நிலையமோ இந்த ரைட் சைட்ல இருக்கு இல்லையா, நாகா ஃப்ளோர் மில்லுக்கு பக்கத்துல, அது வந்து மானாமனா இருக்கிறப்பயே அவர்கிட்ட இருந்து இந்த சட்டத்தின் கீழ் கவர்மெண்ட் எடுத்தாங்க. இது போக அவரு வாலண்டரியா நிறைய இடங்களை மக்களுக்கு கொடுத்திருக்காரு. பேம்பூர் சைட்ல நிறைய சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி, அவங்களுக்கு எந்த வசதிகளுமே இல்லாத சமுதாயத்திற்கு இந்த இடங்களை இலவசமா கொடுத்திருக்காரு. முஸ்லிம் சமூகத்துக்கு இல்ல, மற்ற சகோதர சமுதாயத்தில் உள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு, மற்ற அவங்களுக்கு வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இவர் நிறைய செஞ்சிருக்காரு. அவங்க பிள்ளைங்களும் அது மாதிரி செஞ்சிருக்காங்க.
ஸோ இந்த நில உச்சவரம்பு சட்டத்தில் இங்கே மட்டும் இல்லை, இங்கே மெட்ராஸ், சென்னையில், அப்புறம் மற்ற இவர் எங்கெங்கெல்லாம் வியாபாரத்துக்கு நல்ல டெவலப் ஆன அப்புறம் நிறைய சொத்துகள் வாங்கி இருக்காங்க. திண்டுக்கல்ல ரொம்ப முக்கியமா அங்குலாஸ் குடும்பத்தை சொல்லலாம். அவங்களும் இன்னைக்கு நிறைய நில லேண்ட் ஓனர்ஸா இருக்காங்க. அவங்களும் மனாமுனாவும் அந்த அளவுக்கு இந்த விஷயங்களை செஞ்சாங்க. மனாமுனா அவர்கள் திண்டுக்கல்லை தாண்டி மற்ற ஊர்கள்லையும் முதலீடு செஞ்சாங்க. சென்னை ஏன்னா இது வியாபாரத்துக்கு மையமா இருக்கிறதுனால சென்னையில பெரிய ஃபேக்டரிஸ், மற்ற பெரிய மெட்டில் இதுக்கான குடவுன்ஸ் இதெல்லாம் நிறைய வாங்கி வச்சிருந்தாங்க. இந்த மானாமுனா குடும்பத்துல வந்து எப்பயுமே ஒரு சமூக பணி வந்து இருந்துகிட்டே இருக்குன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்சது தமிழ்நாடு முஸ்லீம் தொண்டு இயக்கத்தோடு சேர்ந்து நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து தாவத்துன்னு சொல்லக்கூடிய திண்டுக்கல்ல மாணவ வெல்ஃபேர் அதுவும் நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னென்ன மாதிரி திட்டங்கள் வந்து நீங்க எந்த மாதிரி ஒரு சோசியல் இஷ்யூஸ்க்காக இல்ல சோசியல் எம்பவர்மெண்ட்டுக்காக நீங்க என்னென்ன மாதிரி ஸ்கீம்ஸ் பண்ணி? நல்ல கேள்வி. எங்களுக்கு வந்து இதுக்குள்ள மோட்டிவேஷன் வந்து மனாமுனா அவர்கள் தான். அவங்க இருக்கிறப்பயே பள்ளிவாசல், மதரசா, கல்வி சாலை இதெல்லாம் அமைக்கிறப்ப அதுக்கு தேவைப்படக்கூடிய செலவுகளுக்கும் சொத்துக்களை அதுக்கு அப்பயே கிஃப்ட் தானம் கொடுத்து அதெல்லாம் உள்ளடக்கி ட்ரஸ்ட், சேரிட்டபிள் ட்ரஸ்ட் டீட் எழுதியிருக்காங்க. அவருடைய மேற்பார்வையில் எத்தனை மாணவர்கள் படிக்கணும், எவ்வளோ பேருக்கு வருஷம் உதவி செய்யணும் கல்வி மற்ற விஷயங்களுக்கு, கோயிலூரில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துக்கு பொருளாதாரம் வந்து கவர்மெண்ட் சம்பளம் இந்த இது கொடுத்தா கூட மற்ற வளர்ச்சி பணிகளுக்கு அதுக்குள்ள இடங்களை கொடுத்து அதுக்குள்ள வாடகை வர மாதிரியும் குத்தகை வர மாதிரியும் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் அவர் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக செஞ்சுருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷன் என்னோட ஃபாதர் அவங்க வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தொண்டு இயக்கம், அப்புறம் நாங்கள்லாம் திண்டுக்கல்ல தாவத்துன்னு அப்புறம் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறோம். எல்லாரும் சேர்ந்து ஐக்கிய நல மருத்துவமனை பண்ணுறோம். இப்போ கல்லூரிகள் நாங்கள் கிரீன் பார்க் ஸ்கூல் ஆரம்பித்தோம். அதுவும் எல்லாரோட ஒரு கூட்டு முயற்சியில் இப்போ பெரிய அளவில் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பெண்கள் கல்லூரி. இது எல்லாமே இந்த மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தினரும் பயன்படுற மாதிரி தான் அது நிறுவப்படுது. இந்த ஏரியாவில் செஞ்சால் கூட எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி தான் செய்கிறோம். இது எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி மானாமுனா அவர்கள் தான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்றது வேற, நல்ல விஷயத்த ஆரம்பித்து செய்கிறது வேற. அந்த நல்ல விஷயம் தொடர்ந்து நடக்கணும்னு அதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ள ஒரு கட்டமைப்பு இது ஏற்படுத்துறது தான் அப்போ இருந்த பெரியோர்கள் செஞ்ச பெரிய வித்தியாசம். இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம், அது நம்ம அளவுலேயே அதை கொண்டு போறது சிரமமா இருக்கும், இடையில நின்றுலாம். நமக்கு அப்புறம் அது நடக்குமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க், கேள்விக்குறி. ஆனா அப்ப இருந்த இந்த பெரியோர்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அவங்க காலத்துல ஆரம்பிக்கிறாங்க, அவங்க காலத்திலேயே அதை நிர்வாகம் பார்க்கறாங்க. அவங்களுக்கு அப்புறம் அந்த இது எந்தவித தொய்வும் ஏற்படாம தொடர்ந்து நடத்துறதுக்குள்ள கட்டமைப்பையும் ஏற்படுத்துறாங்க. ஸோ இதை வந்து இப்போ நாங்கள் அப்படியே அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இந்த காதர் ஸ்பின்னர்ஸ் மானாமுனாக்குள்ள இருக்கக்கூடிய நான் படிக்கும்பொழுது அந்த காதர் ஸ்பின்னர்ஸ் வந்து நன்னாயிட்டு தான் இருந்துச்சு. அது இப்போ எதுவும் பேங்க்ரப்ட் ஆச்சு? இல்லை, காதர் ஸ்பின்னர்ஸ் 1983 ஆரம்பிக்கிறோம். அப்போ வந்து இந்த எங்களோட கிராமத்திலே ஆரம்பிக்கிறோம், கோயிலூருங்கிற அந்த கிராமத்திலே. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டில் பின்தங்கிய மாவட்டங்கள் அப்படிங்கிறதுல அதுக்கு வந்து சில ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து அதில் மாவட்டங்கள் திண்டுக்கல், அதில் எங்கள் கிராமத்தில் போய் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் வந்து அங்கே உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது. அது 2003 வரைக்கும் நல்ல சிறப்பாக நடந்தது. அப்புறம் தொழிலில் உள்ள, ஏன்னா அந்த ஸ்பின்னிங், அந்த காட்டன், அதாவது இந்த தொழிலுக்கு வந்து அதிகமான முதலீடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த மெஷின்ஸை மாடர்னைஸ் பண்ணுறதுல. இவங்க ஒரே நேரத்தில் சென்னையிலையும் லெதர் ஃபேக்டரி நடக்குது, திண்டுக்கல்லையும் லெதர் ஃபேக்டரி நடக்குது, காதர் ஸ்பின்னர்ஸுங்கிற டெக்ஸ்டைல் டிவிஷனும் நடக்குது. ஸோ அந்த தொழிலில் பொதுவான ஒரு மந்த நிலை ஏற்படும். அது வந்து உலக அளவில் உள்ள மாற்றங்கள்னாலேயும், சந்தை பொருளாதாரத்திலையும் நடக்கும், நம்ம நாட்டளவில் உள்ள விஷயங்கள்னாலே நடக்கும். ஸோ ப்ளஸ் லேபருடைய விஷயங்கள்னாலே நடக்கும். ஸோ அதில் ஒரு தொய்வு ஏற்படுது. அதுக்கப்புறம் அந்த இதை அவங்க தொடர்ந்து நடத்தலை. பேங்க்குடைய விஷயங்கள்ல அவங்க உடனே செட்டில் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால லெதரும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம்,
டெக்ஸ்டைல் டிவிஷனும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ அங்கே என்ன ரன் ஆயிட்டு இருக்கு? இப்போ அது வந்து எங்கள் ஃபேமிலிக்குள்ள மற்ற மெம்பர்ஸுக்கு அது போயிருக்கிறதுனால அவங்க அதை அந்த மிஷின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதை ஒரு குடோனா அந்த இடத்துல வாடகை கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஃபேக்ட்ரிஸ் ஒன்று போட்டு நடத்துகிறாங்க, பேக்கிங் இண்டஸ்ட்ரி மாதிரி. இது வந்து இப்போ முஸ்லீம்கள்லாம் வந்து அவங்களால மாற்று தொழிலில் ஜெயிச்சிட முடியாது. அவங்க வந்து ஒரு தோல் பதனிடும் தொழிற்சாலை இல்லை வந்து ஒரு அது மாதிரியான பிஸ்னஸ்ல மட்டும்தான் இவங்களால ஜெயிக்க முடியும். ஸ்பின்னிங்கிறது இன்னைக்கு ஒரு திண்டுக்கல் எடுத்துட்டோம்னா அது இன்னொரு சமூகம் தான் அதை எடுத்து நடத்துற மாதிரி தான் நமக்கு தோணுது. அப்படி நம்ம எதுவும் அது ஒரு பார்வை இல்லை, அது உள்ள அது காரணம் அது இல்லை. அதாவது அப்போ இருந்த சூழல்கள், அதாவது இது வந்து 83க்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள். அதனால எனக்கு கொஞ்சம் நேரடியாக பார்த்த விஷயங்கள் தெரியும். நம்ம வந்து ஃபேமிலி பிஸ்னஸில் சில ஸ்ட்ரென்த் வீக்னஸ் நேச்சுரலாக இருக்கும். இதே நீங்கள் சொல்லக்கூடிய மற்ற சமுதாயத்தில் நடத்தக்கூடிய பெரிய பெரிய வியாபாரிகள் அதை வந்து வேற மெத்தடில் ரன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஸுங்கிறதுல வந்து கட்டுப்பாடே இல்லாமல் அவங்களுக்கு இல்லை. ஆனால் நமக்கு வந்து பேங்க்கு வட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விட்டு விலகி இருக்கணுங்கிறதுல கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் இதெல்லாம் உள்ளடக்கி தான் நடந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வர வர இந்த விஷயங்களை நம்ம மாற்று ஏற்பாடுகள் செய்வோம், அதே மாதிரி நடத்தணும் அப்படிங்கிற முடிவு இல்லாமல் கொஞ்சம் மாற்றங்கள், நன்மைக்காக மாற்றங்களும் நடந்தது, தொழில் சார்ந்து மாற்றமும் செய்ய வேண்டிய சூழலும் ஏற்பட்டுச்சு. ஸோ இப்போ அதுக்கும் இஸ்லாமியர்கள் இல்லை முஸ்லீம்ஸ்னால செய்ய முடியாதுங்கிறது இல்லை. ஆனால் அந்த தொழிலோட வேகத்துக்கு நம்மளால போக முடியுமான்னு கேட்டால் எல்லா நேரத்திலையும் முடியாது. அப்போ வந்து ஒரு பெரிய முதலீடு நம்ம கையில் எப்போவுமே இருக்கணும். அது பெரிய முதலீடுங்கிறப்ப இந்த டெக்ஸ்டைலுக்கெல்லாம் இப்போ தோலில் பார்த்தீங்கன்னா மெஷினரி முதலீடு கம்மி, தோலில் உள்ள முதலீடு தான் ஜாஸ்தி. டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் அந்த பஞ்சு வாங்குறதுனுடைய முதலீடு கூட கம்மியாக இருக்கும். மெஷினரி முதலீடு பல மடங்கு இருக்கும். அதனுடைய பில்டிங்கு, அதனுடைய கட்டமைப்பு. இப்போ டேனரிலாம் பார்த்தா இப்போ மாற்றங்கள் வந்துருச்சு. இல்லாட்டி டைல்ஸ் ஓட்டு கொட்டைகளை தான் நடக்கும். ஆனால் ஸ்பின்னிங் யூனிட் அப்படி இல்லை. ஸோ முதலீடு வந்து நிறைய நம்ம தயாராக இருக்கணும். அது வந்து நம்ம எல்லா நேரத்துலையும் எல்லாருனாலையும் சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமம். இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க நினைக்கிறேன். நான் சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கிறேன். யார் யாரெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறா? அப்பாவோட இல்லை வந்து உங்கள் மானம்னா உங்கள் தாத்தாவோட, அவங்களாம் யார் யார் எப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க? என்னுடைய கிராண்ட்ஃபாதர் மானமுனா அவர்கள் காலத்தில் வந்து நான் ஃபோட்டோஸ் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். எங்கள் ஃபாதருக்கு இன்னும் நிறையா தகவல்கள் சொல்ல முடியும் உங்கள்கிட்ட. மறைந்த முதல்வர் காமராஜர் அவர்கள், மறைந்த ராஜாஜி அவர்கள், அப்போ இருந்த காங்கிரஸ் லீடர்ஸ். ஆமாம், இல்லை, ராஜாஜி அவர்கள் வந்து எங்கள் மானமுனா அவர்கள் திண்டுக்கல் மாநகராட்சிக்கு தலைவராக இருந்திருக்காங்க. அப்போ வந்து முனிசிபாலிட்டி உடைய இதுக்கு சேர்மனாக இருந்திருக்காங்க. அதாவது அது எந்த வருடம்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அப்போ வந்து எலெக்ஷன் பேஸ்ட் இல்லாமல் நியமிக்கப்பட்ட முறையில், நியமன முறையில். அப்போ திண்டுக்கலுக்கு ராஜாஜி அவர்கள் வந்தப்ப எங்கள் கிராண்ட்ஃபாதர் தலைவருங்கிற முறையில் சந்திக்கிறாங்க. இதுக்கப்புறம் உள்ள காங்கிரஸ் தொடர்பு எங்கள் குடும்பத்தில் ஜாஸ்தி. அதில் எல்லா கட்சியுமே நாங்கள் வந்து தொடர்புடையவர்கள் தான். எந்த எலெக்ஷன் நேரத்தில் நான் எல்லா தலைவர்களையும் இங்கே பார்த்துருக்கேன். பேர்கள் இன்னைக்கு இருக்க பெரிய தலைவர்கள், நிறைய தலைவர்கள் இப்போ இல்லை, அவங்க எல்லாரையுமே சந்திச்சிருக்கோம். நிறைய தலைவர்கள் வீட்டிலேயே அதிகமாக தங்கியிருக்காங்க. அவங்களுக்காகவே ஒரு இடம் அமைக்கப்பட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அரசியலில் நாங்கள் அந்த நட்பு எப்போவுமே இருக்கும். நாங்கள் அரசியல் எந்த கட்சி சார்ந்தும் இல்லை, பட் எல்லா கட்சியுடைய நண்பர்களாகவும் இருக்கோம். நாங்கள் எனக்கு தெரிஞ்ச மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து உங்களுடைய சகோதரி வீட்டில் அது எந்த வரும்னு சரியா தெரியல. அவங்க வந்து இந்த சகோதரி தங்கி இருக்காங்க. ஆமா, உங்க அக்கா வீட்டில் தங்குறாங்க. அப்ப சிஎம் நிறைய அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்தோம், அந்த பிளாக் கேப்ஸ், செக்யூரிட்டி போர்சஸ்லாம். ஸோ அப்போ அரசியலோட எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கிறேன். எங்கள் 1983 இந்த ஸ்பின்னிங் மில் ஆரம்பிக்கிறப்ப அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்த, அப்புறம் அவங்க பிரசிடென்ட்டாக இருக்காங்க வெங்கட்ராமன் சார். அவங்க வந்து அவங்களோட நின்று நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அப்புறம் நிறையா அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆமாம், அப்போ நிறைய தலைவர்கள் எலெக்ஷன் நேரத்தில் இங்கே வந்திருக்காங்க. எங்கள் ஃபாதருக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர். நான்லாம் மாமா அப்படின்னு சொல்லி அவங்கள இன்னைக்கு அவங்க குடும்பத்தோட எங்களுக்கு நட்பு இருக்கு. அவங்க நடிகராக இருக்கிறப்ப நிறைய வந்திருக்காங்க. அப்போ காங்கிரஸ்ல இருந்தார். அப்புறம் ஒரு கட்சியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டப்போ வந்திருக்காங்க. நிறைய அது மாதிரி
நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. நல்ல ஞாபகங்கள் இருக்காது. இன்னைக்கு அளவுக்கு கூட இப்ப யாரும் எம்எல்ஏ கேண்டிடேட் இங்க நின்னாங்கன்னா, இப்ப கடந்த தேர்தலில் கூட எம்எல்ஏ கேண்டிடேட்னா இந்த கட்சியும் உங்களை சந்திப்பாங்க, உங்க ஃபேமிலிய மாற்று கட்சியும், அதாவது 2 பேருமே ஆப்போசிட்ல சந்திப்பாங்க, இவங்களும் சந்திப்பாங்க. இந்த அளவுக்கு வந்து அப்ப உங்களுடைய செல்வாக்கு ஓரளவுக்கு சமூகம் இல்ல. இதுல செல்வாக்குங்கிற வார்த்தையை விட ஒரு நட்பு மெயினா. ஏன்னா நம்ம இறைவன் பெரியவன், இறைவன் அறிவான். நம்ம யார்கிட்டையும் எந்த தேவையை முன்னிறுத்தி சந்திச்சதோ அவங்கள்ட்ட ஆப்ளிகேஷன் எனக்கு தெரிஞ்சு நாங்களும் போனதில்லை, இப்பயும் இல்லை. இது வந்து அரசியல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து ஒரு நட்பை தவறா பயன்படுத்திட கூடாதுங்கிறதுக்காக சொல்றது. எங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருந்தா கூட அதை வந்து நாங்களே மற்றதுல சமாளிச்சுக்கிறோம், சரி செஞ்சுக்கிறோம். அவங்களோட எப்பவும் ஒரு நட்போட இருப்போம், எல்லா கட்சியோடையும். அதுதான் அவங்க நம்மளை சந்திக்கிறதுக்கும் ஒரு பெரிய முக்கியமான காரணம். 2வது, இங்க நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு குடும்பமா இருக்கிறதுனால அவங்களும் அதை சந்திக்கிறத சந்தோஷப்படுறாங்க. இந்த கேள்வி நம்ம முதவே கேட்டிருக்கணும். ஹூ இஸ் முகமது இஸ்மாயில் ஷேக்? இறைவனுடைய ஒரு உதவியை கொண்டு நான் இந்த குடும்பத்தில் மானாமுனாவோட பேரனா இப்போ இருக்கேன். முகமது அலி ஹாஜியார் என்னுடைய ஃபாதர் அவங்க. ஸோ நான் இங்கேருந்து இந்த புதுக்கோட்டையில் பிறக்கிறேன். எங்கள் மதர் வந்து புதுக்கோட்டை. நான் அதுக்கப்புறம் திண்டுக்கல்ல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சென்ட் மேரிஸில் படிக்கிறேன். அப்புறம் சென்னைக்கு போயிடுறேன். 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் சென்னையில் தான் படிக்கிறேன். திரும்ப ஒரு 4 வருடம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் இங்கே படிக்கிறேன். திரும்ப சென்னைக்கு போகிறேன். எங்கள் ஃபாதர் என்னைய சென்னைக்கு அனுப்புனதுக்கு மெயின் ரீசன் வந்து கல்வியில் அவர் வந்து முழுமையாக அவருடைய ஸ்கூலை முடிக்கலை எங்கள் ஃபாதர். அது இப்போன்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு அந்த மாதிரி நானும் பள்ளிக்கூட விஷயங்களில் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்பயே சென்னைக்கு அனுப்பிச்சு எங்கள் சித்தப்பா அவர்கள் வீட்டில் இருந்து தான் நான் படித்தேன். அப்புறம் ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் படிக்கிறேன், கிரசன்ட் ஸ்கூலில். அப்புறம் முடிச்சுட்டு கிராஜுவேட்டுக்கு ஜமால் முகமது காலேஜில் படிக்கிறேன். இறைவனுடைய கிருபையை கொண்டு முதல் கிராஜுவேட் இன் அவர் ஃபேமிலி. அப்புறம் பிஹெச்டி காலேஜ் கோயம்புத்தூரில் MBA பண்ணுறேன். எனக்கு கல்வி மேலே எப்போவுமே அதுக்கு பெரிய காரணம் பெற்றோர்களுடைய துவா. எங்கள் மதர் அதில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க. நான் நல்லா படிக்கணும், படிப்பு விஷயத்தில் நான் வந்து கவனக்குறைவாக இருக்கக்கூடாதுன்னு. விளையாட்டுத்தனமாகவும் இருப்போம். ஸோ அதனால் லாஸ்ட் மினிட்ல போய் திரும்ப படித்தே எப்படி இறைவனுடைய உதவி, அது பெற்றோர்களுடைய துவா. அப்புறம் திரும்ப 2016 எனக்கு இந்த இஸ்லாமிய பொருளாதாரத்தில் ஒரு ஈர்ப்பு காரணமாக 2008 இருந்து நான் அதை ஒரு சேவை அடிப்படையில் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் நானே முனைவர் பட்டத்தையும் பெறணுங்கிறதுக்காக 2010 சேர்ந்து 2016 டாக்டரேட்டும் வாங்குறேன். ஸோ நான் வந்து வியாபாரத்தில் என்ன செஞ்சேங்கிறத நான் பெருசாக சொல்ல நான் எப்போவுமே பிரியப்பட்டதில்லை. நான் அதை கொண்டு நான் வந்து என்னை அறிமுகப்படுத்தணுங்கிறதும் நான் விரும்ப மாட்டேன். இந்த குடும்பத்தார் சந்தோஷம். ஆனால் நான் வந்து இப்போ செய்யக்கூடிய விஷயங்களை முன்னிறுத்தி இந்த சேவைகளை மக்களிடத்துல சொல்லி அவங்கள ஆர்வப்படுத்தி அவங்களும் இந்த சேவைகளில் ஈடுபட்டு அவங்களும் நல்லா செய்யணும். இதுதான் இஸ்மாயில் சேட்டுடைய இன்றைய மனநிலை. PhD எங்க பண்ணீங்க? திருச்சி ஜமால் முகமது காலேஜில் முடித்தேன். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் 2016 முடிக்கிறேன். இஸ்லாமிக் பேங்கிங். ஆமாம், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பேங்கிங்கிற தலைப்பில், வட்டி இல்லா வியாபாரம், வட்டி இல்லா பொருளாதாரங்கிற தலைப்பில் முனைவர் பட்டம் முடிக்கிறேன்.